அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான மாதிரி வினாத்தாள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு 50 வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை வந்து நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே வெவ்வேறு போட்டித் தேர்வுகளிலிருந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட வினாக்களை தான் உங்களுக்கு வந்து தொகுத்து கொடுக்கலான் இருக்கேன். முதல் வினா, ஒழுக்கம் இறைச்சி என்று பொருள்படுமாறு அமைந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை டி, கை ஊ. இதுதான் வந்து கைன்னா ஒழுக்கம், ஊன்னா இறைச்சி. ஆப்ஷன் டி தான் அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இரண்டாவது வினா, இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர். விடை ஆப்ஷன் பி, ஜியு போப். முடியரசனுக்கு கவியரசு என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார்? விடை ஆப்ஷன் சி, குன்றக்குடி அடிகள். கவியரசு கண்ணதாசன் பற்றிய உண்மையான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றா படித்து பாருங்கள். இதில் இரண்டாவது, தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர். அதுதான் வந்து சரியான பதில். நேதாஜி என்ற பெயரில் வார இதழினை நடத்தியவர் யார்? விடை முத்துராமலிங்க தேவர். பரிதிமாற் கலைஞரின் தமிழ் புலமையையும் கவிப்பாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி என்னும் சிறப்பு பட்டத்தை வழங்கியவர் யார்? விடை சி.வை. தாமோதரனார். ஆப்ஷன் பி. மதுரை சின்னப்பிள்ளை தொடங்கிய மகளிர் சுய உதவிக்குழு. விடை ஆப்ஷன் சி, களஞ்சியம். அடுத்த கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று, திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளங்குமரனார். சரி. காரணம், விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய்மொழியான தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணினார். இரண்டுமே நமக்கு வந்து சரிதான். கூற்று காரணம் இரண்டும் சரி. ஈரோடு தமிழன்பன் படைத்தளிக்காத இலக்கிய வடிவம். இதில் எதுவுமே எல்லாமே வரும். இதில் 4 ஆப்ஷனில் எது எழுந்தாலுமே சரியான பதில் தான். அடுத்த வினா, முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன? இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், திருவள்ளுவர். ராவண காவியம் இயற்றப்பட்ட காலம். விடை 20ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாருங்க, கூற்று காரணம். கூற்று, பேச்சு தமிழில் அமைந்த நாட்டுப்புற பாடல்கள் பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. சரிதான். காரணம், நாட்டில் பெரும்பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாட்டாக பாடினர். இரண்டுமே சரிதான். அப்ப கூற்று மற்றும் காரணம் சரி. அடுத்த வினா, ஐம்பெருங்குழுவின் சரியான வரிசை முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அமைச்சர், அடுத்தது சடங்கு செய்விப்போர், அடுத்தது படைத்தலைவர், அடுத்தது வந்து தூதர், அடுத்தது சாரணர். அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில். கலிங்கத்து பரணி பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 நம்ம பார்க்கலாம். போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடுவது பரணி. அது வந்து சரி. கூற்று 2, இது பக்தி இலக்கிய வகைகளுள் ஒன்று. இது தவறு. அப்போ வந்து நமக்கு கூற்று 1 மட்டும்தான் சரியாக இருக்கணும், 2 வந்து தவறு. அப்போ எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முதலாவது ஆப்ஷன். கோவிலை இறைவன் நீக்கியதற்கு பாண்டிய மன்னன் கூறாத காரணம். பாண்டிய மன்னன் கூறாத காரணம் தான் கேட்டிருக்காங்க. இதில் இந்த கடைசி ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மந்திரிமார் கடமையில் தவறினரோ. இதுதான் வந்து இதில் கூறாத காரணம். அடுத்த வினா பாருங்க. நல்நிதியே திரு ஆலவாய் உடைய நாயகனே.
என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல். இந்த திரு ஆலவாயினால் நம்மளுக்கு தெரியும் திருவிளையாடற் புராணம் தான். அடுத்தது தாமம் என்ற சொல்லின் பொருள் என்ன? அதுவும் நமக்கு தெரியும் மாலை. தாமம்னா மாலை. அடுத்த வினா பாருங்க. கூற்று 1. மாங்குடி மருதனார் 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். அது தவறு. இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். ரைட்டு தான், ரெண்டுமே ரைட்டு தான். மாங்குடி மருதனார் 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர். இரண்டுமே சரிதான். கூற்று 1 மற்றும் 2 சரி, ரெண்டுமே சரிதான். அடுத்த வினா. பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல். விடை அகநானூறு. நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் என்பதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அந்த நாம நீர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டோம்னா அச்சம் தரும் கடல். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை சொற்கள் அவன. மோனை அப்படின்னாலே முதல் எழுத்து ஒன்றி வருவது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம மூன்றாவது ஆப்ஷனில் முத்தமிழ் முச்சங்கம். மோனைன்னா நம்மளுக்கு முதல் எழுத்து ஒன்றி வருவதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்க. அகர வரிசைப்படி நம்ம சீர் செய்யணும். அழகுணர்ச்சி, ஓலைச்சுவடி, வட்டெழுத்து, ஊழி, செப்பேடுகள். நமக்கு எடுத்தோடனே முதலாவது ஆ வரிசையில் உள்ளது முதல்ல அழகுணர்ச்சி, அதுக்கப்புறம் ஊ வரும், ஊழி, அடுத்தது ஓலைச்சுவடி, அடுத்து செப்பேடுகள், கடைசியாக தான் வா வரும், வட்டெழுத்து. சரிங்களா? அப்போ முதலாவது ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான பதில். ஆற்றுதல் என்பது 1 அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை சராமை. இப்பாடல் இடம்பெற்றுள்ள அடி எதுகை. எதுகைன்னா நமக்கே தெரியும், இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் பியில் பாருங்க, ஆற்றுதல், போற்றுதல். மருந்தே உன் விருந்தொடு ஆயினும் வாக்கு என்பது ஔவையார். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குகன்னு கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக தெரியும். மருந்தே ஆயினும் விருந்தொடு உன் என்பது ஔவையார் வாக்கு. இதுதான் நமக்கு சரியான சொற்றொடர். அடுத்த வினா. ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை. இவ்வுரைநடையில் அமைந்துள்ள நயம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் சொல்லி பார்த்தாலே தெரியும். இணை ஒப்பு. அடுத்து சந்தி பிழையற்ற தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. இதுதான் சந்தி பிழையற்ற தொடர். அடுத்து பாருங்க. கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என பெயரிட்டார். இவ்விடை தொடரக்கூடிய வினாத்தொடர் என்னென்னவோ அதை மட்டும் நம்ம சொன்னால் போதும். இப்போ முதல் கேள்வி பாருங்க. ராமாவதாரம் என்பது என்ன? இது ஒரு வினாவே கிடையாது. அந்த கேள்வி அந்த கொடுத்துருக்க பதிலுக்கு கம்பர் எந்த நூலை எழுதினார்? அதுவும் தவறு. ராமனது தமிழில் வழங்கி ராமாவதாரம் என பெயரிட்டவர் யார்? இதுதான் வினா. கரெக்டான வினா தொடர் இதுதான். இதுக்கு தான் நம்ம கம்பர்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ எது சரி? ஆப்ஷன் டி 3 மட்டும் நமக்கு சரி. அடுத்த வினா பாருங்க.
காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடிக் கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். இப்பாடலில் பயின்று வரும் இயைபு சொற்களாவன. இது நம்ம இயைபுனாலே நம்மளுக்கே தெரியும், பொருள் கொடுக்கும் நிழல் கொடுக்கும். இந்த இதுதான் நமக்கு பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தே இத்தூரம், குடிக்க பதனியானேன் கொண்டு விற்க நுங்கானேன். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள இயைபு நயம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதிலே தெரியும், இயைபு தான் நம்ம ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் அந்த வார்த்தையை படித்து பார்த்தாலே தெரியும். பதனியானேன் நுங்கானேன். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை கணமுத்தையா. அடுத்து பாருங்க, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அந்த பொறுத்துகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நிதானமாக நமக்கு தெரிஞ்சதை பொருத்தி பார்த்தாலே போதும். சரிங்களா? இப்போ இதில் உங்களுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிறது குறிஞ்சி பூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், இப்போ இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம பொருத்தி பார்த்தாலே விடை சரியாக வருது. இப்போ மற்றது கூட நம்மளுக்கு சரியான முறையில் தெரியாது. ஆனால் குறிஞ்சி மலருங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும். இப்போ நம்ம அதை வச்சு மற்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நாளுக்கு ஒரு முறை மலர்வது என்னன்னு கேட்டோம்னா இந்த சண்பகம். சரிங்களா? அப்போ அடுத்து ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வதுக்கு பேர் பிரம்ம கமலம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. தலைமுறைக்கு ஒரு முறை மலர்வது மூங்கில். இவ்வளவு தான். நம்ம ஈஸியாக நம்ம எளிமையாக கற்றுக்கிட்டாச்சு. இந்த மூங்கில் உங்களுக்கு தெரியும், குறிஞ்சி நமக்கு தெரியும். இப்போ நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைனா பிரம்ம கமலம். அவ்வளவுதான். அடுத்த பாருங்க, மலர் உற்பத்தி, பின்னலாடை, கைத்தறி நெசவு, பஞ்சாலைகள் இதெல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பஞ்சாலைகள் ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். கோயம்புத்தூர் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்சிருக்கிறது. அப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான பதில். இப்போ மலர் உற்பத்தி எங்கன்னா திண்டுக்கல், பின்னலாடை திருப்பூர், கைத்தறி நெசவு கரூர், பஞ்சாலைகள் கோயம்புத்தூர். அவ்வளவுதான். சரிங்களா? இல்லை பின்னலாடை கூட நிறைய பேருக்கு தெரியும். அது திருப்பூர் தான் நமக்கு ஃபேமஸ் ஆனது. அதுவும் நம்ம இதை வச்சு நம்ம பொருத்தி பார்த்து விடை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த வினா பாருங்க. தாள் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும். அடுத்து தாள், தண்டு, கோல், தூருன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த ஒவ்வொன்றுக்குமே நமக்கு பதில் தெரியுது. இருந்தாலும் முதல் தாள் அப்படின்னா நமக்கு கேழ்வரகு தான் நம்ம தாள்னு சொல்லுவோம். கேழ்வரகு. அடுத்து தண்டுன்னா நம்ம கீரைன்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் நம்ம பார்த்தாலே தெரியுது. அடுத்து கோல். கோல்னா நெட்டி. தூருன்னா புதர். அப்போ நமக்கு எந்த ஆப்ஷன் சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும். இது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனைவர் சேதுபதி மணியன். அடுத்தது பச்சை நிழல் அப்படிங்கிறது உதயசங்கர். உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன். அப்போ இந்த வரிசையில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். அடுத்த வினா, இயற்கை கருவி சங்கு. அடுத்து மணற்கடிகார வடிவம் திமிலை. மணற்கடிகார வடிவம் திமிலை. அடுத்தது முதற்கருவி அப்படின்னா மத்தளம். பஞ்ச மகாசப்தம் அப்படிங்கிறது குடமுழா. ஈஸியாக நம்ம ஏதோ ஒன்று நமக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பஞ்ச மகாசப்தம் அப்படிங்கிறது குடமுழா அப்படிங்கிறது பொதுவாக தெரியும். அதை ஒரு விட நமக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக நம்ம பொருத்தி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. சில நேரங்களில் ஆண் பெண் வேடமிட்டு ஆடுவதும் உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கரகாட்டம்.
சுற்றி ஆடுதல், தாவி ஆடுதல், தலையை சாய்த்து ஆடுதல், அது வந்து மயிலாட்டம். காலில் சலங்கை, தலையில் ஒரே நிற துணியால் முண்டாசு, கையில் சிறு துணி, அதுக்கு பேர் வந்து ஒயிலாட்டம். தலையிலும் இடையிலும் சிறு துணி கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் ஆடுதலுக்கு அதுக்கு பேர் வந்து தேவராட்டம். அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் வந்து டி, இதுதான் சரியான பதில். அடுத்த வினா, அதுவும் பொறுத்துக்கு தான். கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி, இது வந்து கார் 40. அடுத்து நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு, பதிற்று 10. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும், இது வந்து நமக்கு தெரியும். திருவள்ளுவர் மலைந்த கபிலர் வந்து நம்ம படிச்சிருப்போம் பொதுவாகவே. அப்போ இது ஒன்று தெரிஞ்சாலே நமக்கு ஓரளவு மற்ற கண்டுபிடிக்கலாம். அடுத்தது கோச்சுரா எரிந்தெனச் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், இது வந்து நற்றிணை. அப்போ நமக்கு ஆப்ஷன் டி தான் இதுக்கும் சரியான பதில். அடுத்த வினா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின், சிலப்பதிகாரம். தமிழன் கிளவியும் அதனோரற்றே, தொல்காப்பியம். தமிழன் கண்டாய், தேவாரம். தமிழன் கண்டாய், தேவாரம். தமக்கென முயலான் நோன்றால், இது வந்து புறநானூறு. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து சரியான பதில். அடுத்த வினா பாருங்க. தமிழ் பல்கலைக்கழகம் 1981. ஊவேசா நூலகம் 1942. கீழ்த்திசை நூலகம் 1869. கன்னிமரா நூலகம் 1896. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து சரியான பதில். அடுத்த வினா, அளந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அளந்தவர்னா வறியவர். போற்றார் அப்படின்னா பகைவர். போற்றார்னா பகைவர். பேதையார் அப்படின்னா அறிவற்றவர். பேதையார்னா அறிவற்றவர். அது நம்ம கொஞ்சம் எளிமையாக தான் எல்லாருக்குமே, அதை ஒன்றை பொருத்தி பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக அதில் கண்டுபிடிச்சிற மாதிரி தான் வருது. அடுத்து கிளை அப்படின்னா உறவினர். அப்போ நமக்கு வந்து சரியான பதில் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த வினா, அரியவற்றுள் எல்லாம் அரிதே, இது என்னன்னு கேட்டோம்னா, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை துணைக்கோடல், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், ஒழுக்கமுடைமை, எக்கதனிற் கூறியதில், பொருள் செயல் வகை, அவியினும் வாழினும் என் கேள்வி. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து சரியான பதில். அடுத்த வினா, கரும்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரும்புன்னா சுற்றம். கரும்புன்னா சுற்றம். நரலும் அப்படின்னா ஒலிக்கும். நரலும்னா ஒலிக்கும். வைரியம் அப்படின்னா கூத்தர். வைரியம்னா கூத்தர். படுகர்னா பள்ளம். படுகர்னா பள்ளம். அப்போ ஆப்ஷன் பி இதுக்கு சரியான பதில்.
அடுத்த வினா, படைத்தலைவர் ஐம்பெருங்குழு. கடைக்காப்பாளர், கடைக்காப்பாளர்னா என்பேராயம். பாடை மாக்கள் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். சமய கணக்கர் அப்படின்னா சமயவாதிகள். இப்போ இதுக்கும் ஆன்சர் வந்து பி தான். அடுத்த வினா, இருநிதி. இருநிதி அப்படின்னா பண்பு தொகை. நம்ம அதை பிரித்து பார்த்தாலும் நம்மளுக்கு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். மாநிலம் அப்படின்னா உரிச்சொற்றொடர், அதுவும் தெரிஞ்சது தான். கை தொழுதுன்னா அது இரண்டாம் வேற்றுமை தொகை, அதுலேயும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேலும் மேலும்னா அடுக்கு தொடர். அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கு வந்து சரியான பதில். அடுத்த வினா, மாணிக்கம் அப்படின்னா நமக்கு தெரியும் பொருட்பெயர். நாழிகை அப்படின்னா அது வந்து காலப்பெயர். அடுத்து விளம்புதல் அப்படின்னா தல் வந்தாலும் தொழிற்பெயர். போது அப்படின்னா அது வந்து சினைப்பெயர். அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கு வந்து சரியான பதில். அடுத்தது அபிஷேகம். அபிஷேகம்னா நீராட்டுன்னு அர்த்தம். அபிஷேகம்னா நீராட்டு. கும்பாபிஷேகம்னா குடமுழுக்கு. கும்பாபிஷேகம்னா குடமுழுக்கு. பஜனை அப்படின்னா கூட்டு வழிபாடு. தீபாராதனை அப்படின்னா வழிபாடு. அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி தான் சரியான பதில். அடுத்தது வந்து உவமை அப்படின்னா பேரபிள். இந்த ஃபர்ஸ்ட் இது உவமை. உருவகம் அப்படின்னா இந்த மெட்டாபார், இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். புணர்ச்சி அப்படின்னா காம்பினேஷன். இயைபுன்னா ரைம். இப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு வந்து சரியான பதில். அடுத்த வினா, கடும்பு அப்படின்னா சுற்றம். கடும்புன்னா சுற்றம். ஆரி அருமை. ஆரின்னா அருமை. வைரியம் கூத்தர். பொம்மல் அப்படின்னா சோறு. பொம்மல்னா சோறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில். அடுத்த வினா, மட்பாண்டம். மட்பாண்டம்னா அது வந்து நமக்கு வந்து திரிதல் விகாரம். மரவேர், இது வந்து நமக்கு வந்து கெடுதல் விகாரம். மணிமுடி, இது வந்து இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு, இது வந்து தோன்றல் விகாரம். அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கு வந்து சரியான பதில். அடுத்த வினா, பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போலனா அறிஞர் அண்ணாவின் புகழ் பாரெங்கும் ஒளி வீசுகின்றது. என் இளமைக்கால செயல்கள் நெஞ்சில் ஆழமாக பதிந்துள்ளன. ஆமாம், இதுதான் வந்து நமக்கு சரி. பசுமரத்தாணி போலன்னா என் இளமைக்கால செயல்கள் நெஞ்சில் ஆழமாக பதிந்துள்ளன, அதுதான் வந்து முதலுக்கு. அடுத்தது குன்றின் மேலிட்ட விளக்கு போல, இதுக்கு தான் அறிஞர் அண்ணாவின் புகழ் பாரெங்கும் ஒளி வீசுகின்றது. அடுத்தது அடியற்ற மரம் போல அப்படின்னா மாறன் தன் நிறுவனம் மூடப்பட்ட செய்தி கேட்டு அதிர்ந்தான், அதுதான் அடியற்ற மரம் போல இருந்ததுன்னு சொல்றது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, ஆசிரியர் நடத்திய பாடம் தெளிவாக புரிந்தது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு வந்து சரியான பதில். அனைவருக்கும் மிக்க நன்றி.